எல்லா செல்லக்குட்டீஸ்க்கும் அன்பான வணக்கங்கள். எப்பொழுதும் சிறந்த மாணவராக என்னதான் சொல்கிறது நம்ம திருக்குறள் தெரிஞ்சுக்கலாமா? டிசிப்ளின் மேனேஜ்மெண்ட். சரி, லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம திருவள்ளுவர் தாத்தா என்ன சொல்லி கொடுத்தாங்க? அதாவது படிக்காதவங்க ஒரு கலர் நிலம் போன்றவங்க. கலர் நிலம் அப்படின்னா என்னது? அந்த நிலத்துல எதுவுமே விளையாது. அது அதனால யாருக்கும் எந்த பயனும் இல்ல. அந்த மாதிரி தான் படிக்காதவங்களும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அதுக்கு நம்ம செல்லக்குட்டி ஒருத்தங்க கோச்சுக்கிட்டாங்க. என்ன திருவள்ளுவர் தாத்தா, படிக்காதவங்கள போய் விளையாத கலர் நிலம்னு சொல்றீங்களே, இதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. அப்படி சொல்றது சரியா? அப்படின்னு திரும்பி கேக்குறாங்க. சரிங்களா? அதுக்கு நீங்க செல்லக்குட்டீஸ் என்ன பதில் சொன்னீங்க? ஆமா, அது சரிதான் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? சரி. போன தடவையாவது நம்ம திருவள்ளுவர் தாத்தா படிக்காதவங்க என்னன்னு சொன்னாங்க? கலர் நிலம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அதாவது விளையாத நிலத்துக்கு, பயனில்லாத நிலத்துக்கு ஒப்பானவங்கன்னு. இந்த தடவை அதையும் தாண்டி என்ன சொல்லப் போறாங்க அப்படின்னா, படிக்காதவங்க இந்த விலங்கு மாதிரி அப்படின்னு சொல்லப் போறாங்க. அதாவது விலங்கோட செய்கைகள் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்கும். அதாவது படிக்காதவங்களோட செய்கைகள் அப்படின்னு சொல்றாங்க. படிக்காதவங்கன்னா யாரு அப்படின்னா, ஸ்கூலு, காலேஜு இதெல்லாம் படிச்சவங்களா அப்படின்னா இல்ல. நம்ம ஏற்கனவே 2 டைப் ஆஃப் எஜுகேஷன் பார்த்தோம் இல்லையா? ஒண்ணு ப்ரொஃபஷனல் எஜுகேஷன், இன்னொன்னு பர்சனாலிட்டி எஜுகேஷன். இப்ப படிச்சவங்க அப்படின்னா இந்த 2த்தையும் சேர்த்து படிச்சவங்க தான் படிச்சவங்க. ஒன்லி ஸ்கூலு, காலேஜ மட்டும் முடிச்சுட்டு, நான் படிச்சுட்டேன் அப்படின்னா, அது கிடையாது. அவங்க எதையும் சேர்த்து படிச்சிருக்கணும். பர்சனாலிட்டி எஜுகேஷன். அதாவது நமக்கு ஒழுக்கத்த, நன்னெறிகள சொல்லித் தரக்கூடிய கல்வி. அதுக்கு உதாரணம் சொல்லியிருந்தேன் ஆன்ட்டி இல்லையா? அப்ப நம்ம படிக்கிற திருக்குறள், அப்புறம் ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், இந்த மாரி மூதுரை, இந்த மாரி நெறைய புத்தகங்கள் இருக்கு. நமக்கு நல்ல நல்ல விஷயங்கள சொல்லித் தரக்கூடிய புத்தகங்கள், ஒழுக்கத்த சொல்லித் தரக்கூடிய புத்தகங்கள், அறிவ எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லித் தரக்கூடிய புத்தகங்கள். சரிங்களா? அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? படிச்சிருக்கணும். ஸ்கூலு, காலேஜ் படிப்போட சேர்த்து அதையும் படிச்சிருக்கணும். அத படிச்சிருந்தா தான் அவங்க படிச்சவங்க. ஒன்லி ஸ்கூல் படிப்பு, காலேஜ் படிப்பு மட்டும் படிச்சிருக்காங்கன்னா, அவங்க படிக்காதவங்களுக்கு ஈக்குவல் அப்படின்ட்டு நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்லி தராங்க. சரிங்களா? சரி, இப்ப வந்து நம்ம இன்னைக்கு நம்ம குறள் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். அதாவது நீங்க அனிமல்ஸ் பார்த்திருக்கீங்க இல்லையா? அனிமல்ஸ்க்கும் மனுஷனுக்கும் என்ன வேறுபாடுப்பா? என்ன டிஃபரன்ஸ்? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அனிமல்ஸ் என்ன பண்ணும்? நம்ம ஏதாவது குடுத்தா சாப்பிடும். இல்ல ஏதாவது எங்கேயாவது ஏதாவது கிடைச்சதுன்னா சாப்பிடும். இல்லையா? மனுஷங்க அப்படியா? படிச்சவங்க என்ன பண்ணுவாங்க? படிச்சவங்கன்னா நான் சொல்ற பர்சனாலிட்டி எஜுகேஷன். அத படிச்சவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த சாப்பாடு நமக்கு நல்லதா? கெட்டதா? இது சாப்பிட்டா நமக்கு என்ன ஆகும்? எல்லாம் யோசனை பண்ணுவாங்க. எது குட், பேடுன்னு அவங்க அறிவ பயன்படுத்துவாங்க. ஆனா அனிமல்ஸ் அப்படி பண்ணாது. இல்லையா? அதே மாதிரி என்ன பண்ணும்? நெனச்ச இடத்துல போய் தூக்கம் வந்தா தூங்கிடும். மனுஷங்க அப்படியா பண்ணுவாங்க? அதாவது நான் சொல்றேன் படிச்சவங்க. சரிங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க? அறிவ பயன்படுத்தி இந்த இடத்துலலாம் நம்ம படுக்கக்கூடாது. சரிங்களா? எந்த இடத்துல ப்ராப்பரா படுக்கணும்னு சொல்லிட்டு, அதுக்கு தனியா என்ன பண்ணுவாங்க? ஒரு வீடு கட்டியிருப்பாங்க. அங்க தான் போய் படுப்பாங்க. அங்க தான் போய் தூங்குவாங்க. இல்லையா? சரிங்களா? அனிமல்ஸ் என்ன பண்ணும்? நெனச்சா சாப்பிடும், நெனச்சா தூங்கும். எந்த இடம்னு பார்க்காது. மனுஷங்க ஆனா அப்படி இருக்க மாட்டாங்க. இல்லையா? அதே மாரி அனிமல்ஸ்க்கு இந்த சாப்பிடுறது, தூங்குறது தவிர வேற எதுவுமே தெரியாது. இந்த அறிவ பயன்படுத்தி எப்படி வந்து லைஃப்ல நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுன்னு தெரியாது. ஆனா மனுஷங்க அப்படியா? படிக்கிறாங்க, வேலைக்கு போறாங்க, நல்லா காசு சம்பாதிக்கிறாங்க. சரிங்களா? அடுத்த அடுத்த ஸ்டேஜுக்கு போறாங்க. அதாவது வந்து மத்தவங்களுக்கு உதவுறாங்க. இல்லையா? மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி, அதாவது எப்பவுமே என்ன பண்றாங்க? ஒரு ஒழுக்கத்த கடைபிடிக்கிறாங்க. அதான் ஒரு டிசிப்ளின். அனிமல்ஸ்க்கு அந்த டிசிப்ளின் இருக்குமா? நிச்சயமா இருக்காது. இல்லையா? அனிமல்ஸ் வந்து அந்த ஒழுக்கம் அப்படின்றது அனிமல்ஸ் ஃபாலோ பண்ணாது. மனுஷங்க வந்து எப்பவுமே ஒரு ஒழுக்கத்த ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரே ஃபேமிலியா வாழுவாங்க. அனிமல்ஸ்லாம் அப்படி கிடையாது. சரிங்களா? இஷ்டத்துக்கு எப்படி வேணா அது லைஃப்ப வந்து கொண்டு போகும். அந்த ஒழுக்கம்ன்றது அனிமல்ஸ் கிட்ட இருக்காது.
நீங்களே பார்த்திருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டாக்லாம் இருக்கு. என்ன பண்ணும்? நெனச்ச இடத்துல போய் ஒரு யூரின் போறதோ, எது வேணா பண்ணும். இந்த இடத்துல போகணும், போகக்கூடாது அதெல்லாம் அதுக்கு தெரியாது. அந்த டிசிப்ளினே அதுக்கு தெரியாது. அந்த அறிவே அதுக்கு பயன்படுத்த தெரியாது. ஆனா மனுஷங்க அப்படி கிடையாது. எல்லா இடத்துலயும் என்ன பண்ணுவாங்க? ஒரு டிசிப்ளின், ஒரு ஒழுக்கத்த என்ன பண்ணுவாங்க? ஃபாலோ பண்ணுவாங்க. இல்லையா? இது இதே மாரி நெறைய சொல்லிக்கிட்டே போலாம். மனுஷனுக்கும், விலங்குக்கும் உள்ள டிஃபரன்ஸ். சரிங்களா? மனுஷனுக்கும், விலங்குக்கும் மனுஷன்னா யாரு இங்க நான் சொல்றது? இந்த படிச்ச மனுஷன். அதாவது நல்ல ஒழுக்கத்த தரக்கூடிய கல்விய படிச்சவங்க. ஸ்கூல், காலேஜ் படிப்போட சேர்த்து இதையும் சேர்த்து படிச்சவங்க. அவங்க தான் என்ன பண்ணுவாங்க? இந்த அறிவ பயன்படுத்துவாங்க. ஒழுக்கத்த கடைபிடிச்சு நடப்பாங்க. லைஃப்ல எப்படி நம்ம நம்மளையும் ஹாப்பியா வச்சுக்கிறது, அடுத்தவங்களுக்கு எப்படி ஹாப்பியா இருக்கிறதுன்றது அவங்களுக்கு தெரியும். சரிங்களா? எது குட் பாத், எது நல்ல பாதை, கெட்ட பாதைன்னு தெரியும். சரிங்களா? தனக்கும் பயன் தரக்கூடிய செயல்கள செய்வாங்க. மத்தவங்களுக்கும் தன்னால பயன் தரக்கூடிய செயல்கள செய்வாங்க. ஆனா அனிமல்ஸ்க்கு இதெல்லாம் தெரியாது. அதே மாதிரி மற்றவங்களுக்கு துன்பம் தரக்கூடாது அப்படின்றது இந்த படிச்சவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா அனிமல்ஸ்க்கு அது தெரியுமா? திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாகே இருக்குதுன்னாக்கா, அது என்ன நினைக்குமோ தெரியாது. ஏதாவது ஒரு கோவம் வந்துச்சுன்னா கூட டக்குன்னு கடிச்சிரும். மற்றவங்களுக்கு துன்பத்த குடுத்துரும். ஆனா, அந்த படிச்சவங்க என்ன பண்ணுவாங்க? மற்றவங்களால நம்ம மத்தவங்களுக்கு எந்தவித தீங்கும், துன்பமும் செய்யக்கூடாதுன்னு தன் அறிவ பயன்படுத்துவாங்க. இதெல்லாம் இந்த அனிமல்ஸ்க்கு தெரியாது. இல்லையா? இதுதான் அனிமல்ஸ்க்கும், மனுஷனுக்கும் உள்ள வித்தியாசம். சரிங்களா? அதாவது இந்த மாதிரி திருக்குறள், இந்த மாதிரி புத்தகங்கள படிச்ச மனுஷனுக்கும், விலங்குக்கும் உள்ள வித்தியாசம், வேறுபாடு. சரிங்களா? இங்க ஒருத்தர் பாருங்க, என்ன பண்றாரு? திருக்குறள் புத்தகத்த வச்சு படிக்கிறாரு. தன் குழந்தைங்களுக்கும் சொல்லி தராரு. இல்லையா? இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க? நல்லா ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் ஸ்கூலு, காலேஜ் படிப்போட சேர்த்து இந்த ஒழுக்கத்த தரக்கூடிய இந்த கல்வியையும் படிக்கிறாங்க. உங்கள மாதிரி தான் செல்லக்குட்டீஸ். அதனால இவங்க எப்பயுமே எப்படி இருப்பாங்க? ஒரு டிசிப்ளினா இருப்பாங்க. அறிவ எப்படி பயன்படுத்தணும்னு இவங்களுக்கு தெரியும். தானும் ஹாப்பியா இருப்பாங்க. மத்தவங்களுக்கும் ஹாப்பினஸ் குடுப்பாங்க. சரிங்களா? இவங்களால மற்றவங்களுக்கும் எல்லா விதத்திலயும் ஹெல்ப் பண்ண முடியும். சரிங்களா? இவங்க ரொம்ப பயனுள்ளவங்களா இருப்பாங்க எல்லாருக்குமே. சரிங்களா? அதுதான் நம்ம திருவள்ளுவர் தாத்தா. ஆனா படிக்காதவங்க பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த மாதிரி ஒழுக்கத்த தரக்கூடிய கல்விய படிக்காதவங்களால இப்படி இருக்க முடியாது. எப்படி இருக்க முடியாது? எப்படி அறிவ பயன்படுத்தணும்னு தெரியாது. ஸ்கூல், காலேஜ் படிப்பு படிச்சா மட்டும் அறிவ எப்படி பயன்படுத்தணும்னு தெரியுமா? நிச்சயமா தெரியாது. இந்த மாதிரி இந்த நன்னெறிகள், ஒழுக்கத்த கத்து தரக்கூடிய கல்விய படிக்கணும். அப்பதான் எப்படி அறிவ பயன்படுத்தணும்னு தெரியும். எப்படி ஒழுக்கமா, டிசிப்ளினா இருக்கிறதுன்னு தெரியும். சரிங்களா? எப்படி அடுத்தவங்களுக்கு துன்பம் வராம நம்ம நம்மள கண்ட்ரோலா வச்சுக்கணும்னு தெரியும். ஒரு கோவம் வந்துச்சுன்னா கூட என்ன பண்ணிடுவாங்க? படிச்சவங்க யோசனை பண்ணுவாங்க. இம்மீடியட்டா ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா படிக்காதவங்க இம்மீடியட்டா ஒரு கோவம் வந்துச்சுன்னா, என்ன செய்யறோம்னே தெரியாம என்ன பண்ணிடுவாங்க? மற்றவங்களுக்கு துன்பத்த குடுத்துருவாங்க. சரிங்களா? அதே மாதிரி எப்படி தானும் சந்தோஷமா இருக்கிறது, அடுத்தவங்களும் எப்படி ஹேப்பியா வச்சுக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்களால யாருக்கும் எந்த பயனும் இல்லாம போயிடும். சரிங்களா? அதுதான் நம்ம திருவள்ளுவர் தாத்தா இந்த குறள்ல சொல்லி தராங்க. "விலங்கோடு விலங்கோடு மக்கள் அணையர், இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர்." அதான் விலங்கோடு மக்கள் அணையர். விலங்குன்னா என்னது? அனிமல்ஸ். மக்கள்னா யாரு? இந்த மனுஷங்க. மனுஷங்கன்னா யாரு? இந்த படிச்சவங்க. சரிங்களா? மனுஷனுக்கு ஆல்ரெடி என்னன்னு சொல்லுவாங்க? எக்ஸ்ட்ரா ஒரு அறிவு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? 6வது அறிவு. சரிங்களா? அந்த 6வது அறிவ பயன்படுத்த தெரிஞ்சவங்க. அவங்களுக்கும் இந்த விலங்குக்கும் ஒ வந்து நம்ம க அ ஒப்பீடு செய்யும் பொழுது, கம்பேர் பண்ணும்பொழுது என்ன மாதிரி வித்தியாசங்கள் நம்மளால பார்க்க முடியுமோ, அதே மாதிரி தான் "விலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர்." இலங்கு நூல்னா என்னது? இப்ப நம்ம படிக்கிற திருக்குறள், அதே மாதிரி இதே மாதிரி ஒழுக்கத்த நமக்கு எது நல்லது, கெட்டது அதெல்லாம் சொல்லி தரக்கூடிய நூல்கள். சரிங்களா? அந்த நூல்கள் கற்றாரோடு, அத படிச்சவங்களோடு ஏனையவர். ஏனையவர்னா யாரு? ஏனையவர்னா இந்த நூலெல்லாம் படிக்காதவங்க.
இந்த நூலை படிச்சவங்களோட இந்த நூலை படிக்காதவங்களை ஒப்பீடு செய்யும் பொழுது, கம்பேர் பண்ணும் பொழுது, அதே மாதிரி வித்தியாசங்கள் தான் இருக்குன்றாங்க. எதே மாதிரி வித்தியாசம்? விலங்குக்கும் நல்லா அதாவது மக்களுக்கு, மனுஷனுக்கும் என்ன மாதிரி வித்தியாசங்களோ, அறிவை பயன்படுத்த தெரிஞ்ச மனுஷனுக்கும் என்ன வித்தியாசமோ, அதே மாதிரிதான் இந்த படிக்காதவங்களுக்கும், இந்த மாதிரி திருக்குறள் போன்ற நூல்களை படிச்சவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இன்டைரக்டா நம்ம திருவள்ளுவர் தாத்தா என்ன சொல்றாங்க? இந்த மாதிரி திருக்குறள், ஆத்திச்சூடி, இந்த மாதிரி நன்னெறி நல்ல விஷயங்களை, ஒழுக்கத்தை சொல்லித்தரக்கூடிய, அறிவை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லித்தரக்கூடிய இந்த நூல்களை, இந்த புக்கை யாரெல்லாம் படிக்காம இருக்காங்களோ அவங்கள இன்டைரக்டா யாருக்கு ஒப்பானவங்கன்னு சொல்லிடுறாரு நம்ம திருவள்ளுவர் தாத்தா? அனிமல்ஸ், விலங்குக்கு ஒப்பானவங்க. ஏன்னா விலங்குக்கு எப்படி ஒழுக்கமா இருக்கணும்னு தெரியாது, மத்தவங்களுக்கு எப்படி துன்பம் தராம வாழணும்னு தெரியாது. சரிங்களா? எப்படி அடுத்தவங்களுக்கு நன்மையை செய்யணும்னு தெரியாது. சரிங்களா? அதே மாதிரிதான் இந்த படிக்காதவங்களும் இருந்துடுவாங்கன்னு சொல்றாரு நம்ம திருவள்ளுவர் தாத்தா. சரிங்களா? அதனால நம்ம செல்லக்குட்டீஸ் நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பா இந்த ஸ்கூல், காலேஜ் எஜுகேஷனோட இந்த மாதிரி நமக்கு ஒழுக்கத்தை சொல்லி தரக்கூடிய நூல்களை கண்டிப்பா, அந்த புக்ஸ கண்டிப்பா நம்ம படிக்கணும். அப்பதான் நம்ம மனுஷங்களா இருக்க முடியும். அப்படி படிக்கலைன்னா நம்ம மனுஷனா இருக்க மாட்டோம். யாரா மாறிடுவோம்? விலங்கா மாறிடுவோம். அனிமல்ஸா மாறிடுவோம். சரிங்களா? நம்ம அனிமல்ஸா இருக்கணுமா, மனுஷங்களா இருக்கணுமா? நீங்களே முடிவு பண்ணுங்களேன். மனுஷங்களா இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இந்த மாதிரி புத்தகங்களை கண்டிப்பா நம்ம படிக்கணும். சரிங்களா? விலங்கோடு மக்கள் அணையர். அதாவது விலங்கோட மனுஷங்களை ஒப்பீடு செய்யும் பொழுது விலங்குக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குமோ, அதே மாதிரி என்ன டிஃபரன்ஸ் இருக்குமோ, அதே மாதிரிதான் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். இந்த மாதிரி திருக்குறள் மாதிரியான புத்தகங்களை படிச்சவங்களுக்கும் இந்த திருக்குறளை படிக்காதவங்களுக்கும் உள்ள டிஃபரன்ஸ், அந்த வித்தியாசம், வேறுபாடு அப்படின்ட்டு நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்லி தராங்க. இப்ப நீங்கெல்லாம் செல்லக்குட்டீஸ், நீங்க மனுஷங்க. ஏன்னா நீங்க என்ன பண்றீங்க? திருக்குறளை படிக்கிறீங்க. அதனால நீங்க மற்றவங்களுக்கும் சொல்லுங்க. திருக்குறள் படிச்சாதான் நம்ம மனுஷனா நம்ம வாழ முடியும். இல்லைன்னா நம்ம என்னவா மாறிடுவோம்? அனிமல்ஸோட பிஹேவியர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்மளும் மாறிடுவோம். சரிங்களா? அதனால நீங்க சொல்லி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க படிக்க சொல்லி. சரிங்களா? தேங்க்யூ சோ மச். இன்னைக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த திருக்குறளுக்கான கேள்வி, சரிங்களா? அந்த திருக்குறள்ல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இந்த திருக்குறள் எல்லாத்தையும் சூப்பர் டூப்பரா சொல்லி அனுப்புங்க. தேங்க்யூ சோ மச்.